காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் முருகனுக்கு உகந்த பதிகங்களை நாம் பாராயணம் செய்யலாம். நேரம் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும், வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த 48 நாள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் தொடர்ந்து படிக்கலாம். வேல்மாறல் படிக்கலாம். கந்த குரு கவசம் படிக்கலாம். பகை கடிதல் அப்படின்னு முருகனுடைய பதிகங்கள் அனைத்தையுமே படிக்கலாம். குறிப்பாக திருப்புகள் படிக்கலாம். உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப திருப்புகள் இருக்கு. அந்த திருப்புகளில் உங்கள் தேவை எதுவோ அந்த தேவை நிறைவேறணும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்புகளை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த திருப்புகளை மட்டுமாவது இந்த 48 நாளும் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. 48 நாள் நீங்கள் விரதம் நிறைவு பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வச்சிருப்பார். நோய் நொடியோடு இருக்கிறவங்க, நோய் குணமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சண்முக கவசத்தை படிங்க. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க குழந்தை வரத்துக்காக திருப்புகள் இருக்கு. அந்த திருப்புகளை நீங்கள் பாராயணம் செய்யலாம்.